பாவம் அனைத்திலுமிருந்து சே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் டாக்டர் டி. இன்றைக்கி நம்ம டாக்டர் டி வ்ளாக்ஸில் நம்ம எங்கே இருக்கோம்னா டான் பாஸ்கோ காலேஜ் ஏலகிரி மேலே இருக்குது. ஏன் நம்ம இங்கே வந்திருக்கோம்னா, ஏன்னா இங்கே தான் மாஸ் நடக்குது ஈஸ்டர் அன்றைக்கி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி ஈஸ்டர் கைஸ். இது வந்து லேட்டாக தான் அப்லோட் பண்ணுவேன், பட் இருந்தாலும் பிலேட்டடாக ஹாப்பி ஈஸ்டர் கைஸ். ஸோ வாங்க, இந்த சர்ச்சில் தான் மாஸ் அட்டன் பண்ணோம். நல்லா இருந்துச்சு மாஸ்லாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ வாங்க சர்ச்சு சும்மா லைட்டாக சுற்றி பார்க்கலாம். சர்ச் வந்து இப்போ ஓப்பன் இல்லை, அவுட்டோரில் தான் ஓப்பனில் தான் இருந்துச்சு. எல்லாம் இந்த குளிருக்கு எதமாக அந்த ஃபயர் கட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க, அப்போல தான் உட்காந்துருந்தேன். ஸோ வாங்க ஈஸ்டருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் சர்ச்சில். ஸோ லெட்ஸ் கோயிங் டு டாக்டர் டி வ்ளாக்ஸ் கைஸ். டே 2 இன் ஏலகிரி. ஸோ வாங்க. ஸோ கைஸ், ஈஸ்டர் முட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க, டீ கொடுத்துருக்காங்க. எல்லாம் கூட்டமாக இருக்குது, அடிச்சு பிடிச்சலாம். என்ன நல்லாயிருக்கு டீ. நார்மல் அவுச்ச முட்டை பாயில்ட் எக் தான். ஸோ சாப்பிட வேண்டியதாங்க. The next day. மார்னிங் கைஸ், இது வந்து நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எழுந்துட்டோம், லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டான். இங்கே தான் நைட் கேம்ப் ஃபயர் மூவி எல்லாம் பார்த்தோம்னா இந்த பிளேஸ் தான் கைஸ். நல்லா பனி செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு. பட் இப்போ அந்த சூரியன் பட்டோன்னே தான் அந்த பனியில் அடங்காது. நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு கைஸ். காலையில் 1:30 எழுப்பிட்டாங்க, ஒரு 6:30க்கு ட்ரெக்கிங் போனோம் சார்னு. எழுந்து லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக போயிடணும். ஸோ வாங்க கைஸ், இட்ஸ் டே 2 இன் ஏலகிரி. வாங்க ட்ரெக்கிங் எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். மலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவர் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு, நவீன். இவர் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு கைஸ். மேலே ட்ரெக்கிங் மேலே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். மவுண்டனில் வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குன்றாரு. நம்ம இந்த ரூம் மேலே ஏறின்னு இருக்கோம். ஹாய் கைஸ். நைனோ கொஞ்சம் யாரெல்லாம் நடக்க முடியல, கஷ்டப்பட்டு தான் ஏறின்னு இருக்கோம். வெயிலும் மேலே வந்துடுச்சு, கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. ஸோ வாங்க மேலே போகலாம். நல்லாயிருக்கு. நைனோ அப்புறம் ஸோ கைஸ், இதுதான், இது மேலே தான் வியூ. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். நமக்கு வந்துடணும். ஏண்டா இது அது தூங்கிச்சுமா, இதோட தூங்கிச்சு. A few moments later. செம்ம எலிவேஷனாக இருக்குது கைஸ். செம்ம மேடு. இதுலேருந்து அவ்வளோதான் போல நல்லா இருக்குது வியூ. வரலாம். அப்பா எல்லாம் மேலே வந்தாச்சு கைஸ். இன்னும் மேலே இருக்குது போக, இன்னும் மேலே இருக்கான் போக. இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ்லாம் உள்ள காடு மாதிரி நல்லா இருக்குப்பா. அந்த இடத்துக்கு காலைல சன்ரைஸ் டைமில் வந்து உட்காந்து சூரியன் மேலே வரது பார்க்கலாம். நல்லா இருக்கு கைஸ். என் அக்கா ஒன்றும் முயற்சி கைவில்லை, 9 மேலே வராங்க. சூப்பராக இருக்குது கைஸ். அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு இந்த ஜில் காற்றை, இந்த வெயிலையும் இந்த ஜில்லுன்னு அடிக்கிற காற்றுல கொஞ்ச நேரம் நேச்சுரலாக ஃபீல் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். வந்ததுக்கு ஒரு பீகாக் ஸ்பாட் அவுட் பண்ணோம். மயில் ஆனால் ஒரு மேல் பீகாக், அதுவும் நம்மளை மாதிரி வியூ ரசிச்சுன்னு இருக்கு போல். அழகாக இருக்குல்ல கைஸ். இறங்கி திருப்பியும் பேக் டு ரூம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட்றது தான் ஃபஸ்ட் பிளான். இப்போ நெக்ஸ்ட்டு
ஸோ வாங்க சியூ வாங்க கைஸ் சாப்பிட்றாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ் இட்லி வடை எல்லாம் கொடுத்துருக்காங்க. பொங்கல் நார்மல் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல சாப்பிட்லாம். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பொண்ணாப்பட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு கூட எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்புறது தான் யூஸ். ஸோ வாங்க நெக்ஸ்ட் எங்கே போகிறதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ் இதுதான் நான் சொன்ன அந்த தனியாக ஸ்டே பண்ணுற காட்டேஜ். ஐநோ ஹாய் சொல்லு ஹாய். சாக்க நின்று இருக்கான். ஊஞ்சல் கொடுத்துருக்காங்க உள்ள வந்தோடனே. டிவி இருக்குது, பெட் இருக்குது, 3 பேர் படுக்கலாம். 2 பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை குஷன் பெட்டு தான். ஃபேர்கான் இருக்குது, நல்லாயிருக்கு கைஸ். அப்படியே இருந்தீங்கன்னா டிவி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஓகே நல்லா ரெஸ்ட் ரூம், மிரர் இருக்குது. A few moments later. ரொம்ப ருசியா இருக்கு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏலகிரிலேருந்து பேக் டு ஹோம் வீட்டுக்கு தான் கைஸ் போகிறோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏலகிரி. கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். பர் ஹெட் 2000 தான், ஒர்த்து தான். அந்த இடத்துக்கு போய் ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபுட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, ஓகே தான். நைட்டு கொடுத்த சிக்கன் எவ்ரி திங் ஃபைன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஓகே. அப்புறமேட்டு ஹைக்கிங் கூப்பிட்டு போனாங்க. ஒரு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஷோராக அந்த இடத்துக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் கைஸ். அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா மூஞ்சி செலிக்காமல் எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, அகாமடேட் பண்ணாங்க. எல்லாம் வெரி குட். அங்கே டோட்டல் ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ். இப்போட பார்ட் 1 வீடியோ ஏலகிரி பார்க்கலாம், செக் அவுட் பண்ணுங்கள். இப்போ கார்டில் வரும். ஸோ அதை பார்த்தா தான் இந்த செகண்ட் வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி இன்னொரு சந்திக்கலாம் கைஸ். அண்டில் சைனிங் அவுட் டாக்டர் டி பை பை. லவ் யூ ஆல். டேக் கேர். ப்ளீஸ் பார்க்கலாம் கைஸ்.